தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். ஏசாயா 44வது அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று அந்த வசனத்தை நாம் மையமாக வைத்து ஒவ்வொரு வாரமும் ஒரு சிறு தலைப்பின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த வார்த்தையை கேட்குற, இந்த செய்தியை பார்க்குற யாவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாம் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கப் போகிறேன். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனம். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனம். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இந்த நாளில் நாம் என்ன தலைப்பின் மூலமாக ஆண்டோடைய வார்த்தை கேட்க போகிறோம் என்றால், மறக்காமல் கிருபை வைப்பார், மறக்காமல் கிருபை வைப்பார் என்ற தலைப்பின் மூலமாக ஆண்டோடைய வார்த்தை இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்தார். கிருபை என்றால் என்ன என்றால், தகுதியில்லாத ஒருவனுக்கு தேவனால் அருளப்படுகிற ஒரு ஈவு. இவருக்கு அந்த தகுதியே இல்லைங்க, ஆனாலும் ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு பெயர் தான் கிருபை என்று. இங்கு பாருங்க, ஆண்டவர் யோசேப் மேல் கிருபை வைக்கிறார். யோசேப்பு யார் என்றால், அவன் பாருங்க ஒரு வாலிபன், அவனை சிறைச்சாலையில் வைத்திருக்கிறாங்க. அந்த சிறைச்சாலையிலும் ஆண்டுடைய கிருபை அந்த யோசேப்பு கூட இருக்கிறது. ஏன் அவர் சிறைச்சாலை வைக்கப்படணும்? அவர் அடிமையாய் கொண்டு வரப்பட்ட ஒரு வாலிபன். அவர் பாருங்க, சொந்த அண்ணன்களாலே வெள்ளி காசுகளுக்காக விற்கப்பட்டவர், அடிமையாய் வந்திருக்கார். சொந்த ஊரை விட்டு பிரிஞ்சிட்டாரு, சொந்த நாட்டை விட்டு பிரிஞ்சிட்டாரு. இப்படி தனியாய் இருந்த ஒரு மனுஷன் மேல் தேவன் கிருபை வைக்கிறார். இவர் போர்த்திபார் என்று சொல்லக்கூடிய ஒரு எஜமானுடைய வீட்டில் வேலைக்காரனாக இருந்தார். அங்கே உண்மை உத்தமனுமா தன்னுடைய வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது போர்த்திபார் என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவி என்ன செஞ்சாங்கன்னா, இந்த யோசேப்புன்னு சொல்லக்கூடிய அழகான வாலிபன் மேலே ஆசைப்பட்டாங்க. அதனால் அந்த ஆசை நிமித்தம் பாருங்கள், ஒரு தவறான தேவனுக்கு பிடிக்காத செயல்னு சொல்லி அந்த போர்த்திபாரோட மனைவி விரும்பினாங்க. ஆனால் யோசேப்பு விரும்பவே இல்லை. ஆனால் யோசேப்போ அந்த பாவத்தில் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தன்னை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நாள் இப்படித்தான் பாவத்தில் சிக்கும்படி, பாவம் செய்யும்படி அந்த போர்த்திபாருடைய மனைவி யோசேப்பை அழைக்கும்போது அந்த யோசேப்பு சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் என்றால், பாருங்கள், அந்த வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவனுடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இங்கே இந்த யோசேப்பு சொல்கிறாரு, தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? இங்கே தேவனுக்கு பயப்படுகிற பயம் இந்த யோசேப்புக்குள்ளே இருக்கிறது. அதனால தான் அவர் சொல்கிறாரு, தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று தப்பித்து ஓடுகிறார். ஆனால் இந்த யோசேப்பு எந்த ஒரு பாவம் செய்யவில்லை. ஆனால் இந்த போர்த்திபாருடைய மனைவி என்ன சொல்கிறாங்க, இந்த யோசேப்போட குற்றம் சாட்டும் நிமித்தம் இந்த போர்த்திபார் அந்த யோசேப்பை கொண்டு போய் ஜெயிலில் சிறைச்சாலையில் போடுகிறார்கள். ஆனாலும் மனிதர்கள் இவர்களை தண்டிக்கலாம் யோசேப்பை. ஆனாலும் கர்த்தர் என்ன செய்தார் என்றால், இந்த யோசேப்புக்கு கிருபை வைக்கிறார். தகுதியில்லாத ஒரு மனிதனுக்கு தேவனால் கொடுக்கப்படும் ஈவு தான் கிருபை. இந்த யோசேப்புக்கு பாருங்கள், ஆண்டவர் கிருபை செய்கிறார். இந்த செய்தியை பார்க்கிற கேட்குற உங்களுக்கும் ஆண்டவர் என்ன செய்வார்? அவருடைய கிருபை அளிப்பார். ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும்போது என்ன நடக்குது என்றால், ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனம். அதே வசனத்தில் பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, சிறைச்சாலை தலைவருடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். அப்போ முதல்ல ஆண்டோடைய கிருபை கிடைக்கும்போது என்ன கிடைக்குதுன்னா, மனுஷருடைய தயவுகளை ஆண்டவர் உண்டு பண்ணி தருகிறார். இந்த சிறைச்சாலையில் கைதியாய் வந்த மனுஷனுக்கு ஆண்டவர் பாருங்க ஒரு தயவை, அந்த சிறைச்சாலையில் உள்ள ஒரு அதிகாரியுடைய தயவை ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். இன்றைக்கி மனுஷர் தயவு நமக்கு எல்லாருக்கும் தேவை.
தேவனுடைய கிருபையும் தேவை, மனுஷருடைய தயவும் தேவை. அப்போ மனுஷர் தயவுகளை தேவனால் மாத்திரம்தான் உண்டு பண்ண முடியும். இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு ஒருவேளை மனுஷர் தயவு இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் மனுஷர்களை பாருங்கள், நீங்கள் எத்தனையோ பேர்களை தேடி உதவி கேட்டிருக்கலாம், ஒரு உதவியும் கிடைக்கல, ஒரு தயவும் கிடைக்கல நீங்கள் நினைக்கலாம். ஆனால் முதலாவதாக ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க. ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு வேணும்ப்பான்னு கேட்கும்போது ஆண்டவர் மனுஷர் தயவுகளை உண்டு பண்ணுகிறார். அவருடைய கிருபையை தருவார். மனுஷர் தயவுகளையும் அவர் உண்டு பண்ண முடியும். ஒருவேளை நீங்கள் கட்டப்பட்ட சூழ்நிலையில் கூட இருக்கலாம். இந்த யோசேப்பை போல ஒரு சிறைச்சாலையில் அல்லது இருதயத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக நீங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கிருபையை கேட்கும்போது அவர் தயவை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவரால் தர முடியும். இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 22வது வசனம். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவையும் யோசேப்பின் கையிலே ஒப்புவித்தான். அங்கே அவர்கள் செய்வதெல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ரெண்டாவதாக ஆண்டவர் யோசேப்புக்கு கிருபை கொடுத்த நிமித்தம் என்ன நடக்குது என்றால் அவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. சிறைச்சாலையில் கைதியாக வந்த மனுஷனுக்கு ஆண்டவர் பாருங்கள் பொறுப்பு கொடுக்க வைக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையிலும் இப்படி இருக்கலாம். ஒரு அடிமை போன்ற சூழ்நிலையில் காணப்படலாம். ஏதோ ஒரு பொறுப்பு கிடைக்கலையே, ஒரு உயர்வு கிடைக்கலையே, நான் இப்படி தான் இருக்கிறேனே, என் குடும்பம் இப்படி இருக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு வருத்தமான சூழ்நிலையில் நீங்கள் காணப்படலாம். ஆனால் இங்கே என்ன நடக்குது, அடிமையாய் கொண்டு வந்த மனுஷனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பொறுப்பை கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். மனிதர்கள் நினச்சிக்கலாம் இவன் கைதியத்தனை போயிருக்கிறான் பண்ணிட்டு, அவங்க குற்றச்சாட்டமும் நினைக்கலாம், அங்கே போய் தண்டனை அனுபவிக்க போகிறான், கஷ்டப்பட போகிறான், வேதனைப்பட போகிறான்ட்டு. ஆனால் ஆண்டோட திட்டம் அது கிடையாதுங்க. மனுஷனோட திட்டங்கள் அநேகம் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய யோசனை, கர்த்தருடைய திட்டம் மாத்திரம் நிற்கும். தேவ சித்தம் எதுவும் அதுதான் நடக்கும். உங்களுக்கு எதிராக எத்தனை திட்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள் வரலாம். ஆனால் அதை கண்டு கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, திகையாதீங்க. கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அவர் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக ஆதியாகமம் 39வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் அவனோடு இருந்தபடியினாலும் அவன் எதை செய்தாலும் அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினபடினாலும் அவன் வசமாயிருந்த யாதொன்றையும் குறித்து சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவில்லை. மூன்றாவதாக ஆண்டவர் யோசேப்புக்கு மேல் கிருபை வைக்கும்போது அவருக்கு என்ன கிடைக்குது என்றால் அவன் வாய்க்க செய்கிறான். அவன் எதை செய்தாலும் வாய்க்க செய்கிறான். அப்போ ஆண்டவர் நம்ம மேலே கிருபை வைக்கும்போது என்ன நடக்குதுன்னா, நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது நன்மையாக வாய்க்க செய்ய போகிறார். பிரியமான தேவ ஜனங்களே, ஆண்டோடைய கிருபை உங்கள் மேல் தேவை, நம்மேல் தேவை. ஆண்டோடைய கிருபை நம்மேல் இருக்கும்போது மாத்திரம்தான் நாம் செய்வதை எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ண முடியும். இந்த யோசேப்பு பாருங்கள், அவர் எதை செய்தாலுமே ஆண்டவர் அதை ஆசீர்வதிக்கிறார். அப்போ நாம் செய்கிற செயல்கள் எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவை. அப்படி இருக்கும்போது மாத்திரம்தான் நம்மால் இந்த பூமியில் ஆசீர்வாதங்களை பெற்று வாழ முடியும். இந்த வசனம் சொல்கிறபடி கர்த்தர் வாய்க்க பண்ணபடினார். அப்போ கர்த்தர் இந்த யோசேப்பு கூட இருந்தபடினாலே கர்த்தர் வாய்க்க பண்ணார். இந்த யோசேப்போட கர்த்தருடைய கிருபை இருக்குது. அப்போ இந்த செய்தியை கேட்குற பார்க்குற உங்களுக்குள்ளேயும் ஆண்டுடைய கிருபை தேவை. அந்த கிருபை இருக்கும்போது என்ன நடக்கும் பாருங்கள், ஆண்டவர் மனுஷர் தயவில் உண்டு பண்ணுகிறார். அடுத்து பொறுப்பை கொடுக்கிறார். நீங்கள் செய்வது யாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை நீங்கள் கலங்கின சூழ்நிலையில் இருக்கலாம், வேதனைப்பட்ட சூழ்நிலை கூட இருக்கலாம். ஆண்டவர் உங்களை மறக்கலங்க. இந்த மாதத்தில் வாக்கு கொடுத்துருக்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. அப்போ இன்றைக்கி கூட ஆண்டவர் சொல்கிறார், என்ன மறக்காமல் கிருபை வைப்பார் என்று. மறக்காமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் கிருபை வைக்கிறார், உங்களுக்கு கிருபை கொடுப்பார். அதுக்காக தான் கல்வாரி சிலுவையிலே தன்னுடைய ஜீவனையை கொடுத்துருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழுமையாக நம்புங்கள். இந்த பரிசுத்த வேதத்தை முழுமையாக நம்புங்கள். இந்த வேத வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் கவனமாய் கேட்டு அதன்படி செய்யும்போது ஆண்டவருடைய அளவில்லாத ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்திலும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழிலிலும் ஊழியத்திலும் கண்டிப்பாக அவர் தருவார். இப்பொழுது ஜெபிப்போமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த மாதத்திலே வாக்கு கொடுத்தீரே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று. அப்பா, அதன் மூலமாக அப்பா ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரே, ஒவ்வொரு தலைப்பிலும் ஆண்டவரே பேசுவதற்கு வார்த்தை நீர் கொடுத்தீரே, நன்றி செலுத்துகிறோம். இதனால் இது கொடுத்தீரே, மறக்காமல் கிருபை வைப்பார் என்று. யோசேப்பு வாழ்க்கையில் ஆண்டவரே அவரை மறக்கலப்பா. ஆண்டவரே, அண்ணன்கள் மறந்துருக்கலாம், எல்லாரும் மறந்துருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் நீர் மறக்காமல் சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் கிருபை கொடுத்ததை போல, மனுஷர் தயவுகளை உண்டு பண்ணதை போல இந்த செய்தியை கேட்குற பார்க்குற யாவருக்கும் தேவன் மனுஷர் தயவுகளை, அதிகாரிகளின் தயவுகளை
நீர் உண்டு பண்ணி தாரும் அப்பா. ஆண்டவரே பொறுப்புகளை தாரும் ஆண்டவரே. வேலை இல்லாதவருக்கு வேலை வாய்ப்பை கொடுங்க. ஒரு பொறுப்புமே இல்லாமல் ஆண்டவர் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் பொறுப்புகளை கொடுத்து ஆண்டவர் வேலைகளை கொடுத்து முன்னேற்றத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே யோசேப்பு எது செய்தவர் அந்த வாய்க்க செய்தீரே, அதே போல் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்கிற ஆண்டவரே வீடியோ பார்க்குற யாவரையும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்துவீராக. வியாதி நோய்கள் பலவீனங்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் விலக்கி ஆண்டவரே கர்த்தர் இயேசுவே நீர் அவர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. கர்த்தருடைய அழகாத கிருபை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொருத்தருமே தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. யோசேப்பை நீர் எப்படி பாதுகாத்தீரோ, எப்படி ஆசீர்வதித்தீரோ, எப்படி அவர் மேலே கிருபை வைத்தீரோ, அதே போல் ஆண்டவரே இந்த வீடியோவை பார்க்கிற கேட்கிற யாவருமே கிருபை வைத்து ஆசீர்வதியும் ஆண்டவரே. உடைய கரம் அவரோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. வியாதி நோய்கள் கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே எல்லா பிசாசின் போராட்டங்கள் எல்லாவற்றிலும் விலக்கி அவர்களை பாதுகாத்தரும். அவர்களுக்கு தேவையான தனிப்பட்ட ஆசீர்வாதம், குடும்பத்தின் ஆசீர்வாதம், தொழில் ஆசீர்வாதம், ஊழியத்தின் ஆசீர்வாதம், இன்மைக்கான ஆசீர்வாதம், வறுமைக்கான ஆசை எல்லாவற்ற ஆசீர்வாதம் என் ஆசீர்வதியும் ராஜா. உடைய கரத்தனால் படிக்கிறேன். சகல புதி கன மகிமை யாவையும் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.